வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக்கோட ட்ரேட் ரீகேப் தான் பார்க்க போகிறோம். போன வீக்கில் அவ்வளோ சூப்பரான வீக் எனக்கு ஆக்சுவலி இருக்க வேண்டியது. பட் நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கில் எனக்கு ஒரு மாதிரி ஒரு பிரேக் ஈவன் வீக் மாதிரி தான் இது முடிஞ்சிச்சு. நான் நல்ல ட்ரேட் பண்ணேன், சூப்பராக அனாலிசிஸ் பண்ணேன், நல்ல நல்ல ட்ரேட்லாம் பிடிச்சேன். பட் அதை வந்து அந்த பொட்டன்ஷியலை நான் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்கல. ஓகேவா? நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணேன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் போன வீக் வந்தது லாங் டேர்ம் புல்லிஷில் வந்தேன். ஏன்னா இந்த இடத்துல டேவோட ரிவர்சல் எனக்கு அந்த அளவு பிடிக்கல. ஈக்குவல் லோஸ் மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இன்னொரு வாட்டி கொஞ்சம் கொத்திட்டு திரும்பும் அப்படின்னு. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஷாலோ ரன் மாதிரி தான். ஏன்னா இது 25% மைட் பி வந்திருக்கும். இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? பட் அவன் ஸ்ட்ரைட்டாகவே இங்கேருந்தே கிளம்பிட்டான். பட் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அடாப்டும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைப்பர் புல்லிஷில் இருக்கு, நம்ம வந்து கரெக்டாக ஒரு ட்ரேடை பிடிச்சா போதும் அப்படின்ட்டு நான் ப்ரிசைஸாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து நல்ல ட்ரேடு அங்கே 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 நான் பிடிச்சிருந்தேன். நல்ல ப்ரைஸை ரீட் பண்ணேன் போன வீக். ஆனால் நான் பண்ண ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் தான் ட்ரேடு அதோட பொட்டன்ஷியலே என்னால் கோத்ரூ பண்ணிக்க முடியல கம்ப்ளீட்டாக. இல்லை அப்படின்னா நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா போன வீக் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் வெனஸ்டேவே கிளியராக இருந்திருக்கும். டியூஸ்டே ஒரு பே அவுட் போட்டிருப்பேன், தென் தேர்ஸ்டே ஒரு பே அவுட் போட்டிருப்பேன் ஆல்மோஸ்ட். இதனால நான் பே அவுட்டே போடாமல் 2 நாள் ட்ரேடை பாதியிலே க்ளோஸ் பண்ணிட்டு தேர்ஸ்டே வந்து ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டேன். ஸோ அப்படியே அந்த வீக் வந்து கான்ட்ராஸ்டாக மாறிட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்க வேண்டிய வீக் அது அப்படியே கான்ட்ராஸ்டாக மாறிட்டு நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மண்டே. ஸோ வீக்லி பையாஸ் நான் செல்லில் வந்ததுனால ஃபர்ஸ்ட் நான் மண்டே பை தான் பார்த்தேன். எங்கன்னு சொல்கிறேன். கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல கன்சால்டேஷன் சூப்பராக கன்சால்டேட் பண்ணிட்டு இருந்தான். இந்த என்வாக் ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. 1 ஹவரில் எல்லாத்துலேயுமே ஜம்முன்னு ப்ரைஸ் இருந்துச்சு. என்னன்னா லிட்ரலி நான் மேலே தான் போகணும், நான் வந்து கேப்பை ஃபில்லே பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இந்த என்ட்ரியை நான் காலையிலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நான் பார்த்தேன், பட் எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதான் மண்டே தான், அதுக்குள்ளே எதுக்கு நம்ம போய் ட்ரேடில் கை வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். கரெக்டாக 9 AM கேண்டில் திரும்பி ஒரு கொத்து கொத்திட்டு அப்படியே திருப்பலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட எம்எஃப்எஃப்யூ மாஸ்டரை நான் ஹோல்டில் வச்சிட்டேன். இல்லை, நான் இப்போதைக்கு இதை ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா என்கிட்ட இன்னொரு லூசிட் அக்கௌண்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக அது அப்படியே இருந்துச்சு, ஒரு அப் பண்ணிட்டு. சரி, இதில் தான் நம்ம 1-2 பே அவுட் எடுத்துட்டோமே, நம்ம ஒய் நாட் லூசிட்டை கொஞ்சம் பம்ப் பண்ணி வைப்போன்ட்டு நான் லூசிட்லையும் நான் ஸ்டாக் பண்ண ட்ரேடிங் வியூலையும் ட்ரேடிஃபை அக்கௌண்ட்லையும் நான் வந்து இது பண்ணிட்டேன், என்ட்ரியை போட்டிருந்தேன். நான் எங்கே போட்டிருந்தேன்னா கரெக்டாக இந்த பிரேக்கர்னு நினைக்கிறேன், 123 டிக்ஸ் வந்துருந்துச்சு. இங்கே போட்டு யாருக்காவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே அந்த ரோடு இது கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கலன்னா ஃபைன், பட் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக்கரில் போட்டேன். பிரேக்கரில் போட்ட உடனே எனக்கு ரொம்ப லேட்டாக வந்து இந்த என்ட்ரி லிமிட் ட்ரிகர் ஆச்சு. 1:2 கரெக்டாக அந்த ட்ரேடும் சூப்பராக போயிட்டு எனக்கு டார்கெட் அடிச்சிச்சு. வெனஸ்டே மண்டேவே எனக்கு சூப்பர் ஆயிட்டு. ஓகே, இந்த பஃபர் நான் பில்டு பண்ணிட்டேன் லூசியில். ஓகே, 1150 160 கிட்ட வந்துட்டு. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம வந்து இன்னும் ஒரு ட்ரேடு கரெக்டாக எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெனஸ்டே நல்லா ஓப்பன் ஆயிட்டு, ஓகே, நல்ல ஒரு 1:2 டார்கெட் எல்லாத்துலேயும் பிடிச்சிட்டோம். ட்ரேடிஃபைலையும் 500 கிட்ட புக் பண்ணிட்டோம். மாஸ்டர்லேயும் நல்ல ட்ரேடு கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு ட்ரேடு தான் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ மண்டே தான் நடந்தது. டியூஸ்டே அகைன் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஹைப்பர் புல்லிஷ் ஆயிட்டு போன வீக்கெல்லாம். நெக்ஸ்ட் திரும்ப இங்கே ஏசியாலேயே ஒரு லண்டன் மூவ் பார்த்துருந்தேன். எங்கே தெரியுமா? இங்கதான் பிரைஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கும் பாருங்க. இந்த கேண்டில தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஏசியாலே நான் பண்ணியிருந்தேன். அதாவது நான் பண்ணல, கிறிஸ்பின் பண்ணியிருந்தேன். ஓகேவா? கரெக்டா எஃப்இஜி உள்ள வருது. இவ்வளவு தூரம் வரக்கூடாது, ஏன்னா பிரைஸ் ரொம்ப புல்லிஷா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் டேவோட 25%ல இருந்தே கிளம்பிடும். அப்படின்றப்ப கரெக்டா 1 hour பாருங்க, ஏஎம்டி அந்த மாதிரி இருந்திருக்கும். 4 ஹவர்ல உள்ள பிளே ஆகி C2 கேண்டில். இங்க நான் எங்க ட்ரேட போட்டிருந்தேன்னா, ஐ திங்க் இங்க ஏதோ ஒரு எஃபிஜியோ ஏதோ ஒன்று இருந்துச்சு, தெரியல. பட் இந்த இந்த கேண்டில் தான் என்னோட என்ட்ரி. இங்க எங்கேயோ என்ட்ரியை போட்டு இது கீழே ஸ்டாப் இல்லையே. இந்த பிரேக்கர் இது 3 மினிட்லயா இருங்க. பட் ஆனா இந்த யா இதே தான். இந்த 3 மினிட் எஃபிஜில என்ட்ரியை போட்டு இந்த இடத்துல என் ஸ்டாப் வச்சிட்டேன். ஓகேவா? லிமிட்டையும் நான் போட்டுட்டேன் மாஸ்டர் அக்கௌண்ட்லையும். இந்த கேண்டில்ல சுத்திட்டு இருக்கும் போது நாங்க என்ன பண்றோம், சரி எதுக்கு ஏசியாலே போயிட்டு ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட்டை நம்ம ரிஸ்க் பண்ணணும். அதுவும் ரிஸ்க் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 160 170. இட் இஸ் ஃபைன் தான், மச் ஃபைன். நான் ஓகே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். ஆனா இது நல்ல ஒரு செட்டப். கிறிஸ்பின் என்ன சொல்லிட்டான்,
அவன் இந்த ட்ரேடை எடுத்துட்டான். எடுத்துட்டு இது வரைக்கும் இழுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு எங்கேயோ இழுத்துட்டு போனான் அந்த ட்ரேடை. ஃபுல் டே ஹோல்ட் அடிச்சான். எவ்வளோனா கரெக்டாக 750 புக் ஆகிற வரைக்கும் இழுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக நினப்பில்ல. அது செம்ம ட்ரேடு. அதுலலாம் ஃபுல்லாக அடிச்சிச்சு ப்ரைஸ் அன்னைக்கு. நல்லா அரைச்சி அப்படியே ஏற்றினான். இந்த மாதிரி ஒரு ட்ரேடை அவன் ஹோல்டு அடிச்சிருந்தான் ஜம்முன்னு. அதுக்கப்புறம் இங்கே இந்த ட்ரேடை இவன் எங்கேயோ க்ளோஸ் பண்ணான். கரெக்டாக டேவ் அவனுக்கு முடிஞ்சிருது. ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது அவனுக்கு $750 அப்பு. அவன் வந்து மண்டே வந்து ஒரு அக்கௌண்ட்ல எடுத்து பாஸ் பண்ணிட்டான். டியூஸ்டே அப்பதான் அந்த அக்கௌண்ட்டை ஸ்டாக் பண்றான். $650 புக் பண்ணான். ஓகேவா, அவன் இங்கே புக் பண்றான்னு வச்சுப்போம். லூசிட்ல நான் எடுக்கல, ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ட்ரேடிஃபை அக்கௌண்ட்டுக்கு வரேன். நானும் அவனும் வரோம். அவன் ஆல்ரெடி டேவை முடிச்சதுனால விட்டாச்சு. இந்த ட்ரேடை எடுக்க மனசு இல்லை. இந்த 15 மினிட் எஃப்இஜிக்கு வருவான்ட்டு நாங்கள் என்ஒயில் வெயிட் பண்ணோம். ஆனால் அவன் வரல. அவன் என்ன பண்ணான், இங்க இருந்தே கிளம்பிட்டான். ப்ரைஸ் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நாங்க இங்க எங்கேயோ ட்ரேட் போட்டிருந்தோம். நான் பார்க்கறேன். இங்க 947. யா, ரொம்ப லேட்டா பிடிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த மொத்த மூவையும் மிஸ் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் 29546 இங்க 10 AM PO3 தான் நான் ப்ளே பண்ணியிருந்தேன். இங்க ஏதோ ஒரு 15 மினிட் எஃப்இஜிக்குள்ள வந்துட்டு போகும் ப்ரைஸ். 15 மினிட்டா 5 மினிட்லயோ யா இதே தான். இந்த 5 மினிட் எஃப்இஜில இங்க வந்துட்டு இங்க ஒரு க்ளோஸ் கொடுத்துருப்பான் நம்மளுக்கு. இதுதானே ஒரு 6 கிட்ட தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். எஸ் இதே தான். நான் 5 மினிட் க்ளோஸ் பார்த்த உடனே இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தேன். ஏன் ப்ரோ இவ்வளோ மேலே போய் இந்த என்ட்ரியை பிடிச்சிங்க இவ்வளோ மூவை விட்டுட்டு அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ட்ரேடா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இங்க டேலையோ ஏதோ ஒரு ஐஸ் ஒன்று பாக்கி இருந்துச்சு. இந்த ஐஸ் தான். இதுதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இது ஒன்று 4 ஹவர்ல அதே தான். இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியும் நம்மளுக்கு இருக்கு. நான் அந்த இடத்துல என்ட்ரியை போட்டுட்டேன். ஆனா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப அரைக்கும் பாருங்க ப்ரைஸ். இந்த அரைக்குதா, எதுக்கு திரும்பி இவ்வளோ ப்ரீமியம் பை வேற போட்டுட்டான். ஆனா டார்கெட் கிட்ட அவன் ப்ரீமியம் பை தான் போகணும். இது எல்லாம் இதா இருந்தாலும் என் எமோஷன் பிளே ஆகி இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்படியே போனான் 2 hour லிட்ரலி. இங்க போட்டிருப்போமா, இங்க எக்ஸிட் ஆயிருப்போமா, நம்ம இங்க போட்டு சூப்பரா போனாங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சது மட்டும்தான் பிரச்சனை. இது ஏன்னு நல்லா 3 மினிட்ல பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவன் கரெக்டா என்ன பண்ணிருக்கான், ஒரு லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணிட்டு இங்க அழகா ஒரு கட்டை எடுத்துட்டு திரும்பி போயிருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இது எனக்கு டார்கெட் அகைன் எவ்வளோ இன்னொரு 500 புக் பண்ணியிருப்பேன். இங்கே மிஸ் பண்ணனா நெக்ஸ்ட் வெனஸ்டே. எனக்கு வந்து வெனஸ்டே 2 டவுட் இருந்துச்சு. ஒன்று, இந்த ப்ரைஸை மொத்தமாக அவன் தூக்கிட்டு மேலே போவானா, இல்லை ஒரு ரிவர்சல் கொடுக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இஎஸ் அந்த ஐஸை தூக்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இஎஸ் வந்து ஆல் டைம் ஐல இருந்தான். ஆமாம், ஆல் டைம் ஐ அவன் பாட்டுக்கு பிச்சுட்டு போயிட்டான். அதனால எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வெனஸ்டே இந்த மூவ்னால தான் அந்த டவுட்டுமே. ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, இந்த 1 hour எஃப்இஜிக்குள்ளே வந்தால் நான் வந்து பை பார்க்குறதா எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. செல்லுக்கு ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கே எங்கேயுமே எனக்கு என்ட்ரி கொடுக்கல. ஏன்னா இப்படி ஒரு ஈக்குவலைஸை வச்சுட்டு எனக்கு என்ட்ரி எடுக்கவும் எனக்கு பிடிக்கல. சார் ஈக்குவல் 10 AM ஒரு பிளே ஆயிடுச்சு. ப்ரைஸ் இப்படி திரும்பின உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஒருவேளை இங்க இருந்து இவன் செல் பயாஸ்ல திரும்புவானா அப்படின்றது. ஏன் அப்படின்னா இங்க ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கும் பாருங்க. இந்தா இதுக்கும் எஸ்எம்டி விட்டுருந்தான். ஓகேவா, எஸ்எம்டி விட்டுட்டு இந்த இன்வெர்ஷன் பார்த்தேன். இந்த இன்வெர்ஷன் பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், இது வரைக்கும் பாருங்களேன் ப்ரைஸ் என்ன பண்ணுது. ஆக்சுவலா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கும், அதுல இருந்து போயிருக்க வேண்டியது. இதுல இருந்தே அவன் கண்டினியூ பண்ணி போயிருக்க வேண்டியது. ஆனா அவன் வந்து போல, அப்படியே ஒரு மாதிரி அரைச்சி கீழே வந்துகிட்டே இருந்தான். புல்லிஷ் பிடிஆரையுமே மதிக்கல. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த எஃப்இஜி இன்வெர்ட் ஆனா நம்ம பை போலாம் அப்படின்ட்டு. இங்க இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எடுத்தா போலான்ட்டு. பட் இந்த மூவை பார்த்துட்டு நாங்க என்ன பண்ணோம், இந்த எஃப்இஜில லிமிட்டை போட்டோம். லிமிட்டை போட்டு இது என்னோட ஸ்டாப்பு, இது என்னோட டார்கெட். அகைன் டியூஸ்டே என்ன பண்ணியிருந்தேன், அரைச்சானா க்ளோஸ் பண்ணனா, இங்கேயும் அதே தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எங்கேயோ நான் க்ளோஸ் பண்றேன். அவன் என்ன பண்ணிட்டானா இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். நான் இந்த எஃப்இஜில சப்போர்ட் எடுத்துட்டு விழுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணான், இன்னும் கொஞ்சம் மேல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே விழுந்தாங்க. சூப்பரா விழுந்தான். எங்கேயும் அதுக்கப்புறம் கோளாரே கொடுக்கல. ஜம்முன்னு போயிட்டு 1:2 கொடுத்தான். இதுதான் இந்த இடத்துல 1:2 டார்கெட் இட்டு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு வெனஸ்டேவே அக்கௌண்ட் கிளியர் ஆகி பே அவுட் வர வேண்டியது. இங்கேயும் நான் $80 லாஸ்ட்ல முடிக்கிறேன், அங்கேயும் நான் $80 லாஸ்ட்ல முடிக்கிறேன் ஆஃப்டர் ப்ராஃபிட்ஸ். வெனஸ்டே அவ்வளவுதான், வேற எந்த ட்ரேடும் பார்க்கல. வேற ஏதாவது பார்த்தேன் வெனஸ்டேல.
இல்ல வெனஸ்டேல வேற எதுவும் ஐடியா வரல. நவ் தேர்ஸ்டே என்ன இது ஃபுல்லா ரேஞ்ச். இந்த 4 ஹவர் எஃப்ஐஜிக்கு நான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ உள்ள கையை மட்டும் வை, நான் பை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்னதா, ரொம்ப சின்னதா ஒரு ட்ரேட் போயிருந்தேன். எங்க கரெக்டா 7 AM முன்னாடி. இதுக்கப்புறம் வரும் பாருங்க. இந்த இடம் தான். இப்ப இங்க பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன் பண்ணிருக்கு. ஆனா அதுல என்ன உங்களுக்கு தெரியுது, இங்க ஒரு டர்ட்டில் சூப் நடந்திருக்கா, அடுத்து இங்க ஒண்ணு, அடுத்து இங்க ஒண்ணு, இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் கட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, ஒய் நாட் இதுதான் லாஸ்ட் லெக் ஆஃப் டெலிவரியா இருக்கணும் அப்படின்ட்டு ஆன்டிசிபேட் பண்ணி இங்க எஸ்எல வச்சு இது மாதிரி கிறிஸ்பினா போட விட்டேன். ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு MN2 தான் போட்டான். ஜஸ்ட் இதெல்லாம் என்னோட செட்டப்பே கிடையாது, ஒரு ட்ரை தான். அவன் அந்த 7 AM ஓப்பன் ஆன உடனே அடிச்சான். தென் 9 AM என்ன பண்ணிருக்கான் பாருங்க, உள்ள வந்தானா. இந்த இடம் நாங்க உட்காந்துருக்கோம், சூப்பரான இன்வெர்ஸ். ஏன்னா ஓப்பன் ஆகி மேனிப்புலேட் கீழே ஜம்முன்னு பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மேனிப்புலேஷன் கொடுத்து எல்லாரையும் செல்லுக்கு திருப்பினா, இதுக்கப்புறம் நானும் கிறிஸ்பின் டீம் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், இந்த எஃப்இஜி இன்வெர்ட் ஆனா பை போலாண்டா அப்படின்ட்டு. சூப்பரா பை இன்வெர்ஸும் கொடுத்தான். நாங்க என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரி இங்க இந்த எஃப்இஜியில பார்த்துட்டு இருந்தோம். இந்த எஃப்இஜிக்கு பிரைஸ் வரல. அதுக்கப்புறம் சரி இந்த எஃப்இஜிக்காவது வரட்டும், ஏன்னா இது வந்து விக்லெஸ் கேண்டில். இங்க என்ட்ரியை போட்டு இங்க ஸ்டாப்பை வச்சு 1:2, அதான் கரண்ட் டே ஐஸ் வரைக்கும் இழுத்துருவோம் அப்படின்ட்டு. கரண்ட் டே ஐஸ் வந்து இங்கேயே இருக்கும், இதுதான் கரண்ட் டே ஐஸ், இது வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் பிளான். இல்லைனா 1:2. அவன் என்ன பண்ணியிருப்பானா, அடுத்து ஒரு எஃப்இஜி இங்கேயே ஓப்பன் பண்ணி இதுல இருந்தே சப்போர்ட் எடுத்துட்டான். எனக்கு இங்க என்ட்ரி போட மனசு இல்லை. நான் இங்க என்ட்ரி போட்டா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், லைக் எப்படி சொல்றது, என்ட்ரியே எடுக்காம சும்மா பேசிக்கிட்டு மட்டும் இருக்கும். இப்படி கூட நான் என்ட்ரியை போட்டிருக்கலாம். இப்படி போட்டிருந்தா கூட எனக்கு 1:2 டார்கெட். ஆனா நான் அங்கேயும் போடல. நான் எங்க போட்டேன் அப்படின்னா, இங்க வந்து போடுறேன், இங்கயா இந்த இடத்துல போடுறேன் என்ட்ரிய, ஃபர்ஸ்ட் என்ட்ரிய. இங்கயா 3 மினிட்டா, இங்கதான் இந்த இடத்துல போட்டேன். இப்படி போட்டிருக்கேன். இதெல்லாம் என்னோட செட்டப்பே கிடையாது, இவ்வளவு தூரம் போயெல்லாம் எடுக்கிறது. இங்க போட்டு 1:2 நான் இப்படி பிளான் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பிரைஸ் ஹைப்பர் புல்லிஷ்ல இருக்கிறதுனால நான் போட்டிருந்தேன். பட் அவன் வந்து பிரேக் ஈவன் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் சரி ஓகே, பிரேக் ஈவன் அடிச்சிட்டான், இங்க நம்மளோட மாடலே கிரியேட் ஆகுது, இன்னும் அந்த கரண்ட் ஐஸ் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 15 மினிட் எஃப்இஜில ஆல்ரெடி மாஸ்டர் அக்கௌண்ட்ல எல்லாத்துலயுமே நான் வந்து பிரேக் ஈவன் வாங்கிட்டேன். இந்த இன்வெர்ஷனை பார்த்த உடனே நான் அடிச்சிட்டோம். எங்க அடிக்கிறோம்னா இந்த இந்த இன்வெர்ஷன்லேயே அடிக்கிறோம். வா நீ இங்க வா, 2 MN2 போட்டு 1:2 டார்கெட் அடிச்சா பே அவுட்டு, அக்கௌண்ட் திரும்ப அப் ஆயிரும். அவன் நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு அப்படியே வந்து எஸ்எல் அடிச்சான். எஸ்எல் அடிச்சுட்டு திரும்பி அப்படியே போய் டார்கெட் அடிச்சாங்க. வெரி ஆயிட்டு எனக்குலாம். இங்கதான் இன்னொரு குத்து, ஒரு மாஸ்டர்ல ட்ரேடு போட்டேன். ரொம்ப நாள் ஆகுது, ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுது. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல சும்மா ஒரே ஒரு MN2 இங்க செல் பண்றேன். சும்மா டம்மியா ஒரு $20 மட்டும் லாஸ் பண்ணி அந்த ட்ரேடு கூலிங் பீரியடுக்காண்டி எடுக்கிறோம். இந்த இடத்துல நான் இவ்வளவு தூரம் கீழே பார்த்தா சரின்னு இந்த எஃப்இஜில நான் இந்த இடத்துல எங்கேயோ லிமிட் வைக்கிறேன். இதை டிக் அடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல போனா பே அவுட். ஓகேவா, ஏன்னா நான் பாட்டுக்க சும்மா ரேண்டமா அடிச்சு டார்கெட் இங்க இழுத்து வச்சுட்டேன். அவன் நான் எதிரே பார்க்கல, லிட்டரலி அங்க போய் டார்கெட் அடிச்சாங்க, கம்ப்ளீட்டா போய் டார்கெட் அடிச்சான். இங்க பாருங்க எங்க நான் அடிச்சிருக்கேன், சும்மா ஒரு MN2 அடிச்சேன், இங்க இருந்து 250 போயிருப்பான். 200, ஆமா கரெக்டா 200 போனா எனக்கு டார்கெட்டு. இந்த இடத்துல நான் பரவாயில்ல, நான் அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டு வந்திருப்பேன். ஆனா அவன் இன்னும் இங்க லிட்டரலி 200 போய் அழகா என் டார்கெட்டை மொத்தத்தையும் முடிச்சு கொடுத்தான். அந்த இடத்துல மட்டும் அதை நான் திருப்பி இருந்தேன், லைக் இந்த எஃப்இஜில பிரேக் ஈவன் போடாம விட்டுருந்தேன்னா இந்த அக்கௌண்ட் அப்படியே அப்பா இருக்கும். சூப்பரான ட்ரேடு. இந்த மாதிரி இந்த வீக்கே நான் மோசம் பண்ணிக்கிட்டேன். லெட்ஸ் சி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து நான் 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். எங்கன்னா இன்னும் லண்டன்ல ஒரு லாங்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறம் என்ஒய்ல வந்து ஒரு ஷார்ட்ஸ், என்ஒய்லேயும் லாங்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ரொம்ப நேரமா அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சு ப்ரைஸ். ஃப்ரைடே இங்க இருக்கா, ஒரு 15 மினிட் இருக்கும். இந்த இடம் தான் ப்ரைஸ் கரெக்டா இந்த மாதிரி நிக்குது. கரெக்டா 3 AM கேண்டில் ஓப்பன் லோ ஹைன்னு போயிட்டு கரெக்டா 3 AM. நீங்க பாத்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த லோவை எடுக்கிறதுக்கு அவன் ரெடியாவே இல்லை. ஏன்னா நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டான், அந்த ப்ரைஸ் வந்து இது கீழே போவே இல்லை. இங்க இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் ஒரு SMT வேற இருந்துச்சு, மேல எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிச்சான். லைட்டா தான், ரொம்ப அக்ரெசிவ் மூவ்லாம் இல்லை, லைட்டா ஒரு மூவ் தான் கொடுத்துருந்தான். நான் எங்க கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா இந்த 15 மினிட்ல ப்ரைஸ் அந்த தேர்ஸ்டே பார்த்தோம்ல அதே மாதிரி பாருங்களேன். இங்க ஒரு 15 மினிட் எஃப்இஜி, நெக்ஸ்ட் இங்க ஒரு 15 மினிட் எஃப்இஜி, ப்ரைஸ் இப்படியே உட்காந்து போச்சு. ஓகேவா,
சரி 3 AM ட்ரேட் எடுக்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அவன் கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு ரேஞ்சிங் கேண்டில் மாதிரி போட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு இன்வெர்ஸும் வச்சான். நான் உடனே கிறிஸ்பினை கூப்பிட்டு இந்த பிரேக்கரில் என்ட்ரியை போட்டுட்டு ரொம்பலாம் போகாத, ஏன்னா ஒருவேளை திரும்பி இந்த லோ சூப் ஆகுது அப்படின்னா என்எஃப்பி வேற இங்கே எஸ்எல் வச்சுட்டு கரெக்டாக இந்த ஐஸ் வந்து டார்கெட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசி வச்சிடணும். எங்கன்னா இங்கே ஒரு 4 ஹவரோட ஐஸ் வந்துடும் கரெக்டாக இந்த ஐஸ் வரைக்கும். இது வரைக்கும் பிளான் பண்ணிட்டோம். ஓகேவா? அவன் போட்டது ஒரு எம்என்கியூ ஃபர்ஸ்ட். எனக்கே தெரியாம அவன் என்ன பண்ணிட்டானா, இங்க ஒரு 1 மினிட் எஸ்விஜி இருக்கும் பாருங்க. அவன் பிரேக்கருக்கு வந்து கரெக்டா திரும்பி ஒரு கட்டை அடிச்சிருப்பான். நான் அதை வந்து 15 மினிட்ல காட்டுறேன். அவன் எங்க திரும்பி அகைன் லிமிட் இன்னொரு எம்என்கியூ ஆட் பண்றான்னா இந்த இடத்துல பொசிஷன் வரும் பாருங்க. இப்போ பிரைஸ் இங்க வந்து பிரைஸ் கரெக்டா இங்க ஒரு எம்என்கியூ லிமிட் போட்டான். அப்போ ப்ரைஸ் என்ன ஆகிட்டு அவனுக்கு இங்கேயோ ஆவரேஜ் ஆகிட்டு 2 MNQ இது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் போட்டது நல்லா பாருங்க. இப்போ 15 மினிட்ல அந்த ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அகைன் ஒரு ரேஞ்ச் மாதிரி போட்டு திரும்பி சூப் பண்ணியிருக்கானா. ஸோ 1 மினிட் நல்ல ஒரு எஃப்இஜியில் வச்சு லிமிட்டையும் போட்டுட்டான். கரெக்டாக லிமிட் போட்டு அன்னைக்கு டே அவன் மட்டும் ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்ல முடிச்சிட்டான். இப்போ அதுக்கப்புறம் தான் சொன்னா லேட்டா எனக்கே சர்ப்ரைஸா சொன்னான், நான் இன்னொரு எம்என்கியூ இங்கே போட்டேன்டா அப்படின்ற மாதிரி. ஓகே, இது ஒரு என்ட்ரி. அது அப்படியே எஃப்ஓஎம்சில தான் கரெக்டாக எங்களுக்கு டார்கெட் அடிச்சிச்சு. எஃப்ஓஎம்சிக்கு முன்னாடி அந்த கேண்டில் அடிக்கல, கரெக்டாக எஃப்ஓஎம்சி கேண்டில் எங்களுக்கு டார்கெட் அடிக்குது. அதுக்கப்புறம் என்ஒயில் எங்க ப்ரோ ட்ரேட் பார்த்தீங்க? என்ஒயில் நான் கரெக்டாக இந்த கேண்டில் தான் நான் ட்ரேட் பார்க்குறேன். இந்த இடத்துல மற்ற இதை டெலீட் பண்ணி இந்த 15 மினிட் எஃப்இஜி இருக்கா, இந்த இடத்துல இப்படி ஒரு ப்ரைஸ் கட் அடிக்குது. பட் மேலே ஒரு 15 மினிட்டும் எஃப்இஜியும் இருக்கு. எனக்கு அதுவுமே ஒரு ஐடியா இருந்துச்சு, ஒரு வேளை இது ஹோல்ட் ஆகுமான்ட்டு. ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இங்கே எந்த ஒரு சைக்கிள்ஸுமே இல்லை, வெறும் வீக்லி மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ சரின்ட்டு இருந்தாலும் நான் ஈவாலில் மட்டும் போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடை. எங்கன்னா இங்கே வச்சு போட்டு இப்படி என் ஸ்டாப்பை நான் வச்சிருந்தேன். இவ்வளோ மேலே போயிட்டானா நான் உடனே பிரேக் ஈவன் மாற்றிட்டேன். ஆக்சுவலி என் டார்கெட் இது. இந்த 2-3 கேண்டில் நல்லா போனதுக்கப்புறம் நான் பிரேக் ஈவனே மாற்றிட்டு நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் சில கேண்டில்லே வந்து அப்படியே அடிச்சிட்டான். திரும்பி எங்களுக்கு எப்போ ஒரு செல் ஐடியா வந்துச்சு இந்த இடத்துல, இங்கே 3 மினிட் ஒரு எஃப்இஜியில் சப்போர்ட் எடுத்திருப்போம் நினைக்கிறேன். இதான் இந்த கேண்டில் தெரியுதா? கரெக்டாக இந்த கேண்டிலில் ஷார்ட் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். சரி, எதுக்கு அந்த அளவு ஒரு பயாஸை மாற்றி அதுவும் ஃப்ரைடேல ப்ளே பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நாங்கள் இந்த ஷார்ட்ஸை பார்க்கல, இப்படி விட்டுட்டோம். இதுதான் எங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. அவன் போயிருந்தாலும் ரொம்பலாம் போகல, அதுக்கப்புறம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு லாங் வேற ஒரு ஐடியா வந்து, என்ன ப்ரோ இப்படி ஷார்ட் லாங் ஷார்ட்னு மாறி மாறி போய், ஆனால் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல மார்க்கெட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த லாஸ்ட் லாங்ஸையே நாங்கள் வந்து ஒரு வகையில க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம், இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கேண்டில் எஃப்இஜில டேப் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கோம். நாங்க இந்த இடத்துல என்ட்ரியை போட்டு இது என்னோட ஸ்டாப்பு 1:2 டார்கெட் வச்சிருந்தோம். 1:2 தானா? ஸோ இங்கே தான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நேரமா அரைச்சிருந்தானா, சரி இது டார்கெட்டே போனாலும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரேக் ஈவன்லேயே க்ளோஸ் பண்ணோம். பட் அவன் லேட் நைட்டு அப்படியே அரைச்சு கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டான். ஆல்மோஸ்ட் அந்த டார்கெட்டே ரீச் பண்ணிட்டான். ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா கீழே விழுந்து டேவோட எண்டில், அதாவது 15 கேண்டில் வந்து நல்லா ஏற்றி அந்த டார்கெட் மொத்தமாக அடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இந்த வீக் நான் பண்ணது. என்ன, டியூஸ்டே ட்ரேடையும் வெனஸ்டே ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணது. தேர்ஸ்டே போயிட்டு ஸ்டாப் லாஸ் வாங்கும்போது என்ன ஆயிட்டுன்னா, இப்போ டியூஸ்டேல வந்து நான் -80 வாங்குறேன். ஓகேவா? வெனஸ்டே வந்து 150 லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 150 80 115 வச்சுப்போம். அடுத்து இங்கே வந்து ஒரு 250 வச்சுப்போம். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஆல்மோஸ்ட் நான் எடுத்த மண்டே எவ்வளோ எடுத்தேன், 522 ஏதோ புக் பண்ணேன்னு நினைக்கிறேன். 500 600 புக் பண்ணேன். ஒரு 550 வச்சுப்போம். ஏன்னா அக்கௌண்ட்டோட ஈக்விட்டி இப்போ 25,900 இருக்கு. கரெக்டாக 2500. இந்த இடத்துல என் டார்கெட் வாங்கியிருந்தா என்ன இருக்கும், டியூஸ்டே ஒரு 500, வெனஸ்டே ஒரு 500, அக்கௌண்ட்டு கிளியர். ஆனால் இன்ஸ்டட் என்ன நடந்துட்டுனா, இங்கே ஒரு 80, இங்கே ஒரு அந்த 2 ஆர்ஆர் நான் மண்டே புக் பண்ணியிருந்தேன், அது இங்கே லாஸ். ஸோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு பிரேக் ஈவன் ஸ்டேஜ் மாதிரி ஆயிட்டு. அது இல்லாமல் மாஸ்டர் அக்கௌண்ட்லேயும் நான் அந்த ட்ரேட்லாம் எடுக்காம எமோஷன்லையும் ஒரு ஃபோமோலையும் விட்டதுனால அதுவுமே 1% டவுன் ஆயிட்டு. 250 270 திரும்பி மாஸ்டர் அக்கௌண்ட்டும். ஸோ நம்ம என்னதான் ப்ராக்ரஸ் ஆகி டெவலப் ஆனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி இது தப்பு பண்ணுறதுனால திரும்பி நம்ம அதே ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஒழுங்காக ட்ரேட் பண்ணுங்க, பி ரெஸ்பான்சிபிள், ஹெல்த் அண்ட் வெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணாமல் நீட்டாக ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், see you on another video. Bye.